அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் ட்ரில். ஓகே, இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷனை பற்றி நான் போட்டிருக்கேன். G98, G81, அப்புறம் 82, 83, 84 இதை பற்றிலாம் நான் போட்டிருக்கேன் வீடியோஸில். உங்களுக்கு சப்போஸ் தேவைன்னா அந்த லிங்க்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் ட்ரில்லிங் சைக்கிள். அதே மாதிரி இந்த பிசிடி ஹோல்ஸை பற்றி போட்டிருக்கேன். பிசிடி ஹோல்ஸ் அப்படின்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ட்ரில்ஸ். இப்போது இதிலே எனக்கு சர்க்குலராக ட்ரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்றத நான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் லிங்க்கில் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், பாருங்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காரு, என்னென்னா சார் இது மாதிரி என்னுடைய கம்பெனியில் ஆங்குலராக ட்ரில் வந்திருக்கு, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பீஸில் எனக்கு இங்கேருந்து 45 டிகிரியில், தட் இஸ் அப்ளிகேஷனில் டிராஃப்டிங் இங்கே எனக்கு ஈச் 45 டிகிரியில் 15 ஆப்செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ட்ரில் வந்திருக்கு, நான் இதை எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஸோ தட் இப்போ இதுக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேல்குலேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ கேல்குலேஷன் எப்படின்னா இந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி இந்த தேரம் யூஸ் பண்ணி பண்ணலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கேடில் போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கேடில் போட்டு இதுக்கான டிஸ்டன்ஸு எக்ஸ் என்ன டிஸ்டன்ஸ், ஒய் என்ன டிஸ்டன்ஸ் எடுத்து எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிராஃப்டிங்கில் போய்ட்டு பொசிஷனில் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் எவ்வளோ, இப்போ இது 10.6 இருக்குது. அதே மாதிரி இப்போ இது 45 டிகிரி அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 10.6. அப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹோலுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த டயா 5 அப்படின்னு. இப்போது எனக்கு அதே மாதிரி இப்போ செகண்ட் ஹோலுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ரேபிட் பொசிஷனில் ஓகே 21.3, அப்போ எக்ஸ் 21.3, ஒய் 21.3, இந்த மாதிரி நீங்கள் கேடில் போட்டு எடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படின்னா டிசைன் பண்ணிவிட்டு மாடலிங்கில் போய்ட்டு இப்போ இது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணதுக்கப்புறமா, சரிங்களா, ஈச் டிஸ்டன்ஸ் என்னன்றத ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்து ஃபஸ்ட்டு இதை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷனில் போய்ட்டு டிராஃப்டிங்கில் போய்ட்டு இதுக்கான டிஸ்டன்ஸை எடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இல்லை சார் இதுக்கு எதனா கமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சில நம்மளோட பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கமெண்ட்ஸ் மாதிரி இருக்கா, எதனா இதெல்லாம் நான் கேடில் போட்டு எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஈஸியஸ்ட் வே இருக்குது. G16 போலார் கோஆர்டினேட் ட்ரில். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருப்போம், சரிங்களா? போலார் கோஆர்டினேட் ட்ரில் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படின்னா அதே மாதிரி தான் இந்த பிசிடி ஹோல்ஸுக்கு பண்ணுறது, இதுலேயே நம்ம ஆங்குலராக ட்ரில் பண்ணலாம், சரிங்களா? இப்போ எப்படின்னா அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த G16 பற்றி போட்டிருக்கேன், போலார் கோஆர்டினேட் ட்ரில் அப்படின்றது. ஓகே, பிசிடி பிச் சர்க்கிள் டயமீட்டர் அப்படின்றது. இப்போது இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த G16 கமாண்ட் அப்ளை பண்ண உடனே எக்ஸ் ரேடியஸாகவும் ஒய் ஆங்கிளாகவும் மாறும். இதுக்கான வீடியோஸ்லாம் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இந்த வீடியோஸில் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த டயக்ராம் புரியல, அந்த கமாண்டு G16 கமாண்டை புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ என்ன டேரெக்டாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இப்போ நான் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கமெண்ட்ஸை பற்றி தான் போடுறேன். அப்போது அட்வான்ஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸை நான் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, அப்போது இப்போ எனக்கு இது மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸை கேல்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் கேல்குலேஷன் பண்ண அவசியம் இல்லை. பிசிடி ஹோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிளை மட்டும் சொன்னால் போதும். இது ஆங்கிள் இருக்குது, நம்ம இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ் 15, எக்ஸ் 30, எக்ஸ் 45 இந்த டிஸ்டன்ஸை சொன்னால் மட்டும் போதும். ஓகே, வாங்க இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்னா இந்த ஸ்கொயர் இதில் ஸ்கொயர் பாக்ஸில் தட் இஸ் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலராக ட்ரில் பண்ணணும். ஓகே, இந்த டிசைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இதில் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் ப்ரோக்ராமாக பண்ண போகிறேன். அப்போ ப்ரோக்ராமுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு டைப்பு கேல்குலேஷன் பண்ணி பண்ணலாம். ஒன்று இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டு கேல்குலேஷன் பண்ணி பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டைப்பு, இது தெரிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது டைப்பு ஆட்டோ கேட்லேயோ இல்லை ஏதோ ஒரு கேடில்
நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கான டிஸ்டன்ஸை கேல்குலேஷன் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதிலே காமிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இருக்குது பாருங்கள், இதுலேயே டிஸ்டன்ஸ் காமிச்சிடும். இந்த ஃபஸ்ட் ஹோலுக்கு 10.6, இது 10.6ன்னு இருக்குது. செகண்ட் ஹோலுக்கு 21.3, y 21.3. அதே மாதிரி தேர்ட் ஹோலுக்கு வேணுமா, சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துடலாம். இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னா டேரெக்டாக கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், G16 கமாண்ட். ஓகே, இப்போ அந்த G16 கமாண்ட் எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்பர் N1, G90, G40, G49 இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து G16 கொடுத்துருக்கேன். G16னா போலார் கோஆர்டினேட் ஆன். ஓகே, G16ன்றது போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆன், இது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த G16 அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும்னா எக்ஸ் வந்து ரேடியஸாக மாறிடும், ஒய் வந்து ஆங்குலராக மாறிடும். இப்போது எனக்கு வந்து இந்த ஹோலை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இந்த ஹோலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, டாப்பில் வைக்கிறேன். இந்த ஹோலை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் வந்து ஒரே ஆங்கிள் தான், எல்லாமே 45 டிகிரியில் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸோடைய டிஸ்டன்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போது இப்போ G16 அப்ளை பண்ண உடனே என்ன ஆகுனா எக்ஸ் வந்து ரேடியஸாகவும் ஒய் வந்து ஆங்கிளாகவும் மாறிடும் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ரேடியஸை மட்டும் மூவ் பண்ணால் போதில்ல. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் 50 சொல்லியிருக்கேன். அப்போது பிசிடி வந்து பிச் சர்க்கிள் டயமீட்டர் 30னா அதனுடைய ஆஃப் ரேடியஸ் வந்து 15. அடுத்து இங்கே 30, 45, 60, 75, 90 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், 105 அப்படின்றது. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. சரிங்களா, இப்போது ரீசெட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதனால் வெறும் எக்ஸை மட்டும், இப்போது நீங்கள் ப்ரீவியஸில் நம்ம G16 இது பிசிடி ட்ரில்ஸ் பண்ணும்போது எக்ஸ் வந்து அப்படியே இருக்கும், ஒய் மட்டும் ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒய் வந்து 0, 30, 45, 60 இந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் எக்ஸை மட்டும் மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் மூவ் பண்ணுறேன், பார்க்கலாம். ஆட்டோ மோடில் போடுறேன், சிங்கிள் பிளாக்கு போடுறேன், வெறும் பஞ்சிங் மட்டும் பண்ணுறேன் நான் இப்போது. சரிங்களா, வேறு எதுவும் வேண்டாம், பஞ்சிங் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட். இப்போது G43 இந்த கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். G43, Z50, H1, M03 இதை பற்றி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ட்ரில்லு, ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 15ல், அடுத்து எக்ஸ் 30, எக்ஸ் 45, எக்ஸ் 60, எக்ஸ் 90, 75, எக்ஸ் 90, எக்ஸ் 105. ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் G15 போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே எடுத்துடுறோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில்லில் பண்ண மாதிரியே, நம்ம அந்த டிசைனில் பண்ண மாதிரியே இருக்குது ஆப்ஷன்ஸு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா G16 அட்வான்டேஜ் வந்து சர்க்குலராகவும் ட்ரில் பண்ணலாம், ஆங்குலராகவும் ட்ரில் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி எனக்கு ஆங்கிள் ட்ரில்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நான் இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் கமெண்ட்ஸை பற்றி போட போகிறேன். ஏன்னா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான், லெஸ் மேன் பவர் ஹை ப்ரொடக்ஷன். இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா, ஏன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ் ரொம்ப இருக்கிறதுனால லெஸ் மேன் பவர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமை கூட ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி ஒரு ப்ரோக்ராமை பெருசாக டைப் பண்ணி இந்த கேல்குலேஷன் பண்ணி பண்ணுறது, அதுக்கப்புறம் டிசைனை போட்டு பண்ணுறதுலாம் இல்லை. இப்போ வந்து நிறைய நம்ம மிஷின்ஸ்லேயே அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம மொபைல் மாதிரி தாங்க இதெல்லாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மாதிரி தான். டே பை டே நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போது நம்ம நேற்றுக்கு ஒரு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் ப்ரோக்ராமே ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனி வரும் காலங்களில், ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் மேனுவல் ப்ரோக்ராம் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் நான். சரிங்களா, நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி கஸ்டமைஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றி.